அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுவும் ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இவாலுவேட் த டபுள் இன்டெக்ரல். ஃபர்ஸ்ட் இன்டெக்ரலோட லிமிட் 0 to 3, செகண்ட் இன்டெக்ரலோட லிமிட் ஃப்ரம் 1 to 2, xy into x plus y into dy into dx. இதை நம்ம dx dyன்னு போட்டுக்கலாம். இல்லை இருக்கிற ப்ராப்ளமில் dy dx எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இதை நம்ம மாற்றி யூஸ் பண்ணாலே நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஒன் திங், இந்த இன்னர் இருக்கு இல்லைங்களா, இந்த இன்டகிரேஷனுக்கான ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்கோ அதுக்கான லிமிட்டு தான் இந்த உள்ளே இருக்கிற இன்டெக்ரல். அவுட்டரில் இருக்கிற இந்த டிஎக்ஸுக்கான லிமிட் வந்து இந்த 0 to 3. ஒருவேளை நம்ம dx dyன்னு போட்டோம்னா இந்த yக்கானது 0 to 3 அப்படின்னு வரும். இதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ப்ராப்ளம் ஆஸ் யூஷுவல் சேம் ப்ரொசீட் பண்ணிவிட்டு ஃபைனல் ரிசல்ட்டில் அப்பர் அண்ட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம dy dx போட்டாலையும் சரி dx dy போட்டாலையும் சரி ஃபைனல் ஆன்சர் சேமாக தான் வரும். முதல்ல இந்த ப்ராப்ளம் பாருங்கள், xy இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குது. இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபார்மில் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும், சரியான ஒரு ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, xyயை இந்த எக்ஸோடையும் இந்த ஒய்யோடையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி உள்ளே எழுதலாம். ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கொஸ்டினை அப்படியே எழுதிக்கலாம். இன்டெக்ரல் 0 to 3, செகண்ட் இன்டெக்ரல் வந்து நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக வேறு ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். 1 to 2 இதை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உள்ளே மல்டிப்ளை பண்ண என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர்னு வருமா, இன்ட்டு டிஒய். இந்த வெளியில் இருக்கிற லிமிட் வந்து டிஎக்ஸ். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து இன்னர் இன்டகிரேஷன், இது வந்து அவுட்டர் இன்டகிரேஷன். அவுட்டர் இன்டகிரேஷனுக்கானது இந்த டிஎக்ஸ்க்கான இந்த லிமிட். இந்த இன்னரில் இருக்கிற இந்த இன்டகிரேஷனுக்கு இதுதான் லிமிட் அப்படின்றது இப்போ புரிஞ்சிருக்கும். இதை நான் அப்படியே உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேம் ஆஸ் யூஷுவல் இன்டெக்ரல் 0 to 3 அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒய்யை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்போது இந்த எக்ஸ்ன்றதுன்னு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி, இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒய்யை மட்டும் தான் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். அதே போல் இந்த டேர்ம்லேயும் எக்ஸ்ன்றது இதை பொறுத்து நமக்கு வேரி ஆகாது. அப்போ இது அப்படியே வச்சுருக்கணும். எக்ஸ் வந்து நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஒய்யை மட்டும்தான், ஒய்யை பொறுத்து நம்ம வேரி ஆகுதுன்னா ஒய்க்கான ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ இதில் வந்து ஒய்யோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, இதோட ஒய்யோட பவர் 2. நமக்கு ஏற்கனவே தெரியும் இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் என்னக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் n + 1 டிவைடட் பை n + 1. இங்கே என்ன பவர் இருக்கோ அதோட 1 வந்து ஆட் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம இதை அப்ளை பண்ணோம்னா இதுக்கு லிமிட் வந்து நமக்கு 1 to 2. இதை இன்டகிரேட் பண்ணி அது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயரை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஒய் பவர் 1 இருக்கு இல்லையா, இந்த 1 வந்து என்னோட வேல்யூ. அப்போ n = 1னா 1 + 1 வந்து 2ன்னு வரும். அப்போ இதை எப்படி எழுதலாம், ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை n + 1 வந்து நமக்கு 2 டிவைடட் பை 2. ஓகே, இது ஃபர்ஸ்ட் வேல்யூ ப்ளஸ் செகண்டுக்கு எக்ஸை எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கணும். ஒய் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ண என்ன வரும், என்னோட வேல்யூ 2, அப்போ 2 + 1னா 3. அப்போ ஒய் 3 பவர் 3 டிவைடட் பை 3ன்னு வரும். ஒய் கியூப் டிவைடட் பை 3ன்னு வரும். இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க 1 to 2. ஒன்ஸ் நம்ம லிமிட் அப்ளை பண்ணோம்னா இந்த dy நம்ம போடக்கூடாது. ஓகே, இங்கே ஸ்டாப் பண்ணிடணும். ரிமைனிங் இருக்கிற dx அப்படி எழுதுங்க. இப்போ இதுக்கான சொல்யூஷன்ஸை நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இன்டெக்ரல் 0 to 3. இப்போ இந்த இருக்கிற வேல்யூ பாருங்கள், இந்த எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2ன்றது வந்து எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே தான் நம்ம வந்து இந்த வேல்யூஸை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இங்கே ஒய் இருக்கா, அப்பர் லிமிட் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும். ஒய்க்கு மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ அப்படியே வச்சுருக்கணும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படியே இருக்கும். ஒய்க்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அப்பர் லிமிட். அப்பர் லிமிட்டோட வேல்யூ 2. அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இந்த ஒய்யோட வேல்யூ இப்போ நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம், 2 கியூப் டிவைடட் பை 3. இது வந்து அப்பர் லிமிட்டுக்கானது. ஓகே, மைனஸ் லோயர் லிமிட்டுக்கு அப்ளை பண்ணலாம். லோயர் லிமிட் எங்கே, ஒய்யெல்லாம் எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கெல்லாம் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் into 1 square divided by 2 plus x into 1 cube divided by 3 அப்படின்னு வரும். into remaining இருக்கிற இந்த dx. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த ஃபஸ்ட்டு லிமிட் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த செகண்ட் இருக்கிற வேல்யூ பாருங்கள்,
இது எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படியே இருக்க கான்ஸ்டன்ட். இதை ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 4ன்னு வரும். ப்ளஸ் இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் 8 டிவைடட் பை 3 மைனஸ் இப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 1 தான் வரும். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இதோட வேல்யூ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு வரும். எக்ஸ் டிவைடட் பை 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனில் எப்படி இதை சிம்பிளிஃபை பண்ணலாம்னு இன்ட்டு டிஎக்ஸ். இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து கோஎஃபிஷியன்ட் வேல்யூ பாருங்கள், இங்கே வந்து 4 இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குது. பட் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இஸ் த காமன் டேர்ம். எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 காமன் எடுத்துனா 4 மைனஸ் 1 வரும். அப்போ இது எப்படி எழுதலாம்? 3 எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2ன்னு எழுதலாமா? அதே போல் இதுக்கு எக்ஸ் பை 3 இதுலேயும் காமனாக இருக்குது, இதுலேயும் காமனாக இருக்குது. இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து 8, இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து 1. இப்போ 8 மைனஸ் 1 7 வரும். அப்போ ப்ளஸ் 7 எக்ஸ் டிவைடட் பை 3 அப்படின்னு கிடைக்கும் இன்ட்டு டிஎக்ஸ். இதுதான் இப்போதைக்கு நமக்கு ஃபஸ்ட்டு இன்னர் உள்ள அந்த இன்டகிரேஷனுக்கான பார்ட் ரிசல்ட் கிடச்சிருக்கு. அகெயின் இதை என்ன பண்ணணும்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும், இதை இன்டகிரேட் பண்ணணும். இதை இன்டகிரேட் பண்ணும்போது இப்போ இந்த 3ன்றது கான்ஸ்டன்ட், எதை பொறுத்து தான் நம்ம இன்டகிரேட் பண்ண? எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். இப்போ 3 கான்ஸ்டன்ட், 2வும் கான்ஸ்டன்ட். அப்போ 3/2 வெளியில் எடுத்துடலாமா? இந்த ஃபஸ்ட்டு இதில் இருக்குல்ல 3/2 நான் வெளியில் எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிற 3/2 வெளியில் எடுத்துட்டேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயரை நான் இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3. நமக்கு ஏற்கனவே தெரியும் என்னோட வேல்யூ 2. அப்போ 2 + 1 வந்து 3. 3 டிவைடட் பை n + 1னா 3. ஓகே, ப்ளஸ் 7/3ன்றது கான்ஸ்டன்ட். இங்கே 7ம் கான்ஸ்டன்ட், 3யும் கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துட்டோம். இங்கே எக்ஸோட பவர் வந்து 1ன்னு இருக்குது. அப்போ இதை இன்டகிரேட் பண்ண நமக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாம். 0 to 3 அப்படின்னு லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம நல்லா பார்த்தோம்னா எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து 3 அப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் லோயருக்கு 0 அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 3/2 இன்ட்டு 3 கியூப் டிவைடட் பை 3 ப்ளஸ் 7/3 இன்ட்டு 3 ஸ்கொயர் டிவைடட் பை 2. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டுக்கு அப்ளை பண்ணும்போது எங்கெல்லாம் நமக்கு எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம 0 போடுவோம். அப்போ இந்த என்டையர் டேர்ம் வந்து 0 ஆகிடும். ப்ளஸ் 7/3 எக்ஸ்க்கு பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா திஸ் என்டையர் டேர்மே நமக்கு 0 ஆகிடும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 3/2 இன்ட்டு இது வந்து 3 கியூப் இல்லையா? 3 கியூப் டிவைடட் பை 3. இந்த ஈக்குவேஷனை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம்? 3/1 இங்கே 3 இருக்குது. அப்போ 3/4ன்னு எழுதிக்கலாமா? 3/4 டிவைடட் பை 6 ப்ளஸ் இங்கேயும் 7 இன்ட்டு 7 டிவைடட் பை 3 இன்ட்டு 2ன்னு இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம்? 7/6 இன்ட்டு 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த 1/6ன்றது காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க. 1/6ன்றது காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இப்போ 3/4 இஸ் நத்திங் பட் 81 ப்ளஸ் இது 7 இன்ட்டு 9, 9 வந்து 3 ஸ்கொயர்ன்றது 9. இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 63. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் யூ வில் பி கெட்டிங் 1/6 இன்ட்டு 144. இப்போ இது 6ஆல் நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 24 வரும். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 24.